Hi friends, welcome to Tbsp நலபாகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Capsicum பீஸ் பொட்டேட்டோ மசாலா. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி முதல்ல உருளைக்கிழங்கு ஜூலியன்ஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடாமல் ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி பழுப்பு கலராக மாறிடும். ஸோ அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து நம்ம குடமிளகாயை ஜூலியன்ஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. நம்ம ஏன் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும் போது எல்லா காய்கறியும் தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா குக்காகி மேஷ் ஆகிடும். ஸோ அப்போ அவங்க சாப்பிடும்போது ஒதுக்க முடியாமல் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். இப்போ ஆனியனையும் அதே மாதிரியே நல்ல பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல கிரேவி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சீக்கிரமாக குக் ஆகும், ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணும்போது. இப்போது நம்ம கட் பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் 100 கிராம் பட்டாணி, 2 சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு அரை கேப்சிகம், அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஷாஹிஜீரா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஷாஹிஜீராவை இதில் சேர்த்துக்கலாம். ஷாஹிஜீரா வந்து இந்த கிரேவி, கறி, குருமா அந்த மாதிரி ஐட்டமில் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது ஷாஹிஜீரா நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டாக கீறி போட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா பிடிக்கும், டேஸ்ட் பிடிக்கும்ன்றவங்க 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள் நான் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்குனதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறியும் ஒன்று சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறி போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் 1.5 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து மிளகாத்தூளுக்கு டபுளாக தனியாத்தூள் சேர்ப்பாங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கரீஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைசஸோட காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் சேர்த்துட்டு தயிர் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா காய்கறி வேகணும் இல்லையா, அதனால ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அரை டீஸ்பூன் தான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது இந்த பக்கமாக வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பூரியை சுட்டு எடுத்துடலாம். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம பூரியும் சுட்டு எடுத்துட்டா அந்த பக்கம் வந்து நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து சுட சுட பூரியும் கிரேவியும் வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பூரியை
நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா பூரியே நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இந்த டைம் கிரேவியும் நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ கிரேவி திறந்து பார்த்தா கிரேவியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தி இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணும்போது இது ஃப்ளேவர் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு சொல்வீங்க பாருங்களேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நம்மளோட கேப்சிகம் பொட்டேட்டோ பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எது கூட வேணால் தொட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ரெசிபி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.